சைக்கிளை கொண்டு போவோம், சர்ப்ரைஸாக அப்போ கொண்டு போவோம். தெரியாத ஆக்கள் சைக்கிள் தான் வந்து சைக்கிள் என்ன ஹாப்பியா? பா எடுங்க, எடுத்து ஓடுங்க பாப்போம். சைக்கிளை எடுங்க, சைக்கிளை எடுங்க, சைக்கிளை ஓடுங்க பாப்போம். வாங்கிட்டு போய்க்கு வந்துடுவோம். பைக்கில் அதோட சைக்கிளை வச்சு கொண்டு போகிறேன். போயிட்டு பார்ப்போம். ஆறுக்கு கொடுக்க போகிறேன், இவருக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் பக்கத்தில் போய்ங்க, போயிட்டு பார்ப்போம்மா. சைக்கிளை வச்சு கட்டிட்டு போகிறோம். வாங்க ரவீனா. என்ன ரெண்டு பேருக்கு என்ன விளையாட்டு? என்ன ஜோசியில் நிற்கிறீங்க ரெண்டு பேரும்? மாமா ஏன் வந்திருக்கீங்க? ஜோசியில் இருக்கீங்க. என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியாது. என்ன கேட்டீங்க அன்னைக்கு? அது இல்லையே, தெரியாதா? சரி, இப்போ கொஞ்சம் தடவை வரும் பாருங்க. சைக்கிளை கொண்டு போவோம், சர்ப்ரைஸாக அப்போ கொண்டு போவோம். தெரியாத ஆக்கள் சைக்கிள் தான் வந்து என்ன படிக்கிறீங்க? இல்லாடி ஒளிஞ்சு பார்த்தீங்களா? பார்க்கலையா? என்ன சொல்லுங்க பாப்போம். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பா சைக்கிள் என்ன ஹாப்பியா? பா எடுங்க, எடுத்து ஓடுங்க பாப்போம். சைக்கிளை எடுங்க, சைக்கிளை எடுங்க, சைக்கிளை ஓடுங்க பாப்போம். எடுத்து ஓடுங்க. அதில் சத்தம் வருது மூஞ்சல. ஓடுங்க. ரவுண்ட் நினைங்க, அப்படியே அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் நினைங்க. நல்லா இருக்கா ஓட? ஆளை சிரிப்பை பாருங்களேன், சந்தோஷத்தை. ஆளுக்கு சந்தோஷம் உண்டா? நல்லா சுத்துங்க. ஓகே, சந்தோஷமா இருக்கா? எப்படி இந்த கேட்டுக்கணும் சைக்கிள்? எப்போ கேட்டீங்க சைக்கிள்? ஞாபகம் இல்லை. முதல்ல சப்பாத்து பேக் தரைக்குள்ள கேட்டீங்க தானே? ஆறுகிட்ட கேட்டீங்க. ஆறுன்னு சொன்னேன் உங்களுக்கு சைக்கிள்.
உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மாமா சொல்லியிருந்தாரு தானே, யார் சொன்னது? பேரை மறந்தீங்களே, பேர் சொல்லவே இல்லைண்ணா. பேக்கு சாப்பாடு தந்த ஜேர்மன் மாமா உங்களுக்கு இதில் வச்சு வீடியோ காலில் சொல்லலையே சைக்கிள் ஒன்று வாங்கி தரேன்ண்டு. அந்த மாமா தான் அந்த சைக்கிள் வாங்கி தந்தது. இப்போ ஒன்று இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கண்டு. ஏன்னா மிஸ் என்ன சொன்னது? வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஆச்சிபுர பகுதியில் வந்து நிற்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கே படிக்கிற ஒரு மாணவி பாடசாலைக்கு போகிறதுக்கு வந்து போக்குவரத்து பிரச்சனை காரணமாக எங்களுக்கு ஒரு சைக்கிளை வந்து ஒரு உதவியாக கேட்டிருந்தாங்க. இன்றைக்கு அதை வழங்கி வைக்கிறதுக்காக நாங்கள் ஆச்சிபுர பகுதிக்கு வந்து நிற்கிறோம். கிரிவலம் ஃபவுண்டேஷனோடாக வந்திருக்கிறோம். கிரிவலம் ஃபவுண்டேஷன் வந்து கிரிவலம் அண்ணா ஜெர்மனியில் இருக்கிற கிரிவலம் அண்ணாவோட ஒரு நபர் அவர்கிட்ட தனி நிதி அனுசரணையோட இயங்கி கொண்டிருக்கிற அறக்கட்டளை, கிரிவலம் அறக்கட்டளை. அதனூடாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு இந்த சைக்கிளை வழங்கி வைக்கிறத முன்னிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சைக்கிளை வழங்கி வைக்கிறதுக்காக ஆச்சிபுரம் பகுதிக்கு நாங்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கோம். நன்றி. வணக்கம். நாங்கள் என்ன சொன்னால், இப்போ ஆச்சிபுரத்தில் ஏற்கனவே அந்த 2 பிள்ளைகளும் உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் பேக் சாப்பாதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க கோரிக்கைன்ற கொடுத்துனா இப்போ 4-5 மாதத்துக்கு மேலே சைக்கிள் வேணும்னு சொல்லி நடந்து ஸ்கூலுக்கு வரண்டு. இன்றைக்கு கிரிவலம் அண்ணாண்ட சொந்த நிதி பயணத்தில் இந்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஒன்று வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இந்த ஊர்லேயே அயல் கிராமத்து தலைவர் வந்து இணைஞ்சிருக்கார். அவரோட ஸ்பீச் கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஏண்டா எங்களை பின்தங்கிய கிராமத்தில் இந்த பிள்ளை கயாலினி 7ஆம் ஆண்டு படிக்கிறார். இங்கேருந்து பள்ளிக்கூடம் வந்து கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் தூரம் போய் வர வேண்டியிருக்கு. இப்போ அவருக்கு இந்த சைக்கிள் வந்து கிரிவலம் அறக்கட்டளை ஊடாக பெற்று கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. கிரிவலம் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய உதவிகள் இந்த பின்தங்கிய கிராமங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நாங்கள் எங்கள் மக்கள் சார்பாக எல்லா சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்போ 6 மாதத்துக்கு முன்னுக்கு இந்த பிள்ளைக்கு பேக்கும் சாப்பாடும் கொடுத்துருந்தார். ஸ்கூல் சாமானெலாம் வாங்கி கொடுத்துருந்தது. அந்த டைம்லேயே இந்த பிள்ளை கேட்டது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நடந்து போகிறது சைக்கிள் வேணுமெண்டு. 6 மாதத்துக்கு முன்னுக்கு கிரிவலமான சொல்லியிருந்தார், சைக்கிள் நான் கட்டாயம் வாங்கி தருவேன்ண்டு. 6 மாதம் கழிச்சும் கிரிவலமானா ஞாபகம் வச்சிருந்து இந்த பிள்ளைக்கு இன்றைக்கு இந்த சைக்கிள் உதவி கொடுத்துருக்கார். இந்த கிரிவலமானாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க கிரிவலமானாக்கு? இது பெரிய சந்தோஷம். மாமாவுக்கு நன்றி. ஓகே. ஸ்கூல் சாமான் வேண்டி தந்திருந்த டைமே கிரிமாமா சொல்லியிருந்தாரு சைக்கிள் வேண்டி தரேன். சைக்கிள் வேண்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. எல்லா உதவியும் செய்து தந்தீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சப்பாத்து கேட்டேன், சப்பாத்து வாங்கி தந்தீங்க. இந்த சைக்கிள் கேட்டேன், சைக்கிள் வாங்கி எனக்கு மிக பெரிய உதவி உண்டுது. எனக்கு குழாய் இல்லைன்னா குழாய் ஒன்று அடித்து எனக்கு அது தந்தீங்கன்னா எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த 3 பிள்ளையும் வச்சுக்கொண்டு எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. நான் அடுத்த வீட்டில் போய் தான் நான் தண்ணி அள்ளி குளிக்கிறதுலேருந்து எல்லாம் செய்கிறேன். பச்சளை இன்றைக்கோ நாளைக்கு கொண்டு இந்த பிள்ளை பேத்தி இருக்கிறான். அப்படிங்கிற நேரத்தில் எனக்கு சரியான கஷ்டமாக இருக்குது. அதோட நானும் வருத்தக்காரால் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அப்படி இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வழி இல்லைண்டா தண்ணி பிரச்சனை. அவள் தண்ணிக்கு போக மாட்டான். அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமான்ட்டு அவள் போக மாட்டான். அப்போ நான் தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும். எனக்கு மிக புண்ணியமாக போகும். எனக்கு இந்த குழாய் மட்டும் அடித்து தந்தீங்க. எவ்வளவோ பெரிய உதவி செய்து தந்துட்டீங்க. இந்த உதவியும் செய்த நான் இன்றைக்கு இந்த சாவுல வரையும் நான் மறக்க மாட்டேன். அந்த நன்றியை நான் கெஞ்சி உங்கள்கிட்ட கேட்குறேன். ரெடி. அப்படியே சந்தையில் திருப்பிட்டு வாங்க.